அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சிந்து நதிநீர் நிறுத்தம் போர் நடவடிக்கைக்கு சமம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். பாகிஸ்தான் துணை பிரதமர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது பாகிஸ்தான் எதற்கும் தயார் என்ற அறிவிப்பை பாகிஸ்தான் துணை பிரதமர் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், பெஹல்காம் சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எதற்கும் தயார் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சண்முகவேல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலையில இதனை நேற்றே பாகிஸ்தான் அரசு மறுத்திருந்தது. இருப்பினும் பாகிஸ்தானுக்கு எதிரான அதிரடி முடிவுகளை மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்று பாகிஸ்தான் பாராளுமன்றத்துடைய செனட் சபையினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் கூடியது. இதுல செனட் சபையினுடைய தலைவர் யூசப் ராசா கிலானி தலைமையில நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இசாக் டர் இந்திய அரசினுடைய குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்காகவே இன்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துடைய செனட் சபையினுடைய அந்த சிறப்பு கூட்டத்தொடர் கூடியது. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய துணை பிரதமர் அந்த செனட் சபையினுடைய கூட்டத்துல அவர் உரையாற்றும் போது பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குவதை இந்திய அரசு நிறுத்துவது ஒரு போர் நடவடிக்கையாகவே பாகிஸ்தான் கருதுகிறது என்றும் பாகிஸ்தான் எந்த விஷயத்திற்கும் தயாராக இருக்கிறது என்ற விஷயத்தை செனட் சபையின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல செனட் சபை இன்று கூடியதற்கான முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடியது இந்திய அரசு முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்புலத்தில் பாகிஸ்தான் தான் இருக்கிறது, பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது, இப்படியான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் அரசு நிராகரிக்கிறது, அதே நேரத்துல எதிர்க்கிறது என்றும், இவை மட்டுமல்லாமல் இந்திய அரசு பாகிஸ்தான் அரசு மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த தீர்மானங்கள் என்பதை நான் தாக்கல் செய்கிறேன் என்று பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் தெரிவித்தார். இதற்கு செனட் சபை ஒப்புதல் அளித்த நிலையில இந்த இந்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் செனட் சபையில நிறைவேறியது. இதுல குறிப்பிடும்படியாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்திய அரசு எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதற்கு பாகிஸ்தான் அரசு தயாராக இருக்கிறது, பாகிஸ்தான் அரசு எதிர்வினை ஆற்றும் என்றும், இந்த நீரை நிறுத்தி வைப்பது என்பதை ஒரு போர் தொடங்குவதற்கான முடிவாகவே நாங்கள் பார்க்கிறோம் என்று பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் பேசி இருப்பது என்பது ஒரு பெரும் பரபரப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.